Hello friends, இது உங்கள் இறைவியின் லைஃப்ஸ்டைல். இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா திவ்யா பாலமுருகன் அப்படினு சொல்லிட்டு எனக்கு ஒரு யூடியூப் சேனல் இருக்கு. அந்த சேனல்ல வந்துட்டு நாம ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி ஒரு ஐஸ் பவுல் எப்படி செய்யறது அப்படினு சொல்லிட்டு ஒரு வீடியோ அப்டேட் பண்ணிருந்தேன். அதுல நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தாங்க. சோ நிறைய வியூஸ் வந்திருந்துச்சு. பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ அந்த வீடியோ வந்துட்டு நல்ல ஒரு வியூஸும் போச்சு. நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் வந்துட்டு ஒரு சில பேர் வந்துட்டு பவுலை பற்றி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை மட்டும்தான் இப்போ நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ பவுல் வந்துட்டு உடஞ்சிருமா கரைஞ்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. எவ்வளோ நேரத்துக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூட கேட்டிருந்தாங்க. ஐஸ் பவுல்ன்றது உடையும் தான். கரையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஐஸ் பவுல் வந்து கரையும். எவ்வளோ நேரத்துக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிற கிளைமேட்டை பொறுத்து தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து சென்னை மாதிரி சிட்டியில் வந்து இப்போ நல்ல சம்மர் இருக்குது. ஸோ அதனால் ஒரு 1 hour 2 hours தான் அந்த ஐஸ் பவுல் இருக்கும். இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்னோ இருக்கிற ஏரியாவில் இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப நேரத்துக்கு இருக்கும், ரொம்ப நாளைக்கு கூட இருக்கும் ஐஸ் பவுல். ஸோ நம்ம இருக்கிற கிளைமேட்டை பொறுத்து தான் ஐஸ் பவுல் வந்துட்டு எவ்வளோ நேரத்துக்கு இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். ஐஸ் பவுல் செய்யறதுக்கு நான் வந்து கண்ணாடி பவுல் 2 யூஸ் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஃப்ரீசரில் வச்சா அது உடஞ்சிட்டாதா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் வந்து 4 hours தான் வச்சுருந்தேன். எனக்கு வந்து ஃப்ரிட்ஜோட டெம்பரேச்சரில் உடையில. பட் வந்துட்டு உடையிறதுக்கு பாசிபிள் கண்டிப்பாக இருக்குதான். நீங்கள் வந்துட்டு சில்வர் பவுல் இருந்துச்சு அப்படின்னா அதில் கூட யூஸ் பண்ணலாம். அதில் கூட நல்லாவே ஐஸ் பவுல் வருது. ஸோ அதில் கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரிப்பீட்டராக சொன்னதே சொன்னீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்கு ரொம்ப சாரி சொல்லிக்கிறேன். ஸோ என்னால் வந்து கரெக்டாக வந்து நான் வீடியோ செய்யும் போதே வந்து பேசிட்டேன். அதனால் வந்துட்டு எடிட் பண்ணும்போது என்னால் வந்து கட் பண்ண முடியல. ஸோ அதனால தான் வந்துட்டு அந்த வீடியோவை அப்படியே அப்டேட் பண்ணிட்டேன். ஸோ இனிமேல் வந்துட்டு ரிப்பீட்டராக பேசுகிறத வந்துட்டு நான் வந்து அவாய்ட் பண்ணிக்கிறேன். ஐஸ் பவுலில் யூஸ் பண்ண தண்ணி வேஸ்ட்டு, ஃப்ரூட்ஸ் வேஸ்ட்டு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஐஸ் வந்துட்டு ஹெல்த்தி இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றதுக்கு நான் ஒரு ஐஸ் பவுல் செஞ்சுருக்கேன். அதை இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள். ஒரு பவுலில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கிட்டேன். திரும்பவும் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்றதுக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட வந்துட்டு புதினா இலை வந்துட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு ஆஃப் லெமன், இது கொஞ்சம் கலராக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஆரஞ்சு பவுடர் வந்து ஜூஸ் பவுடர் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இதனால் என்ன யூஸ் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஐஸ் பவுலனால பெருசாக எந்த யூஸும் கிடையாது. பட் வந்து உங்கள் கிட்ஸுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா யூஸ்வலாக அவங்க சாப்பிட்ற அளவை விட கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுவாங்க. நீங்கள் வந்து வெஜிடபிள் சாலட், ஃப்ரூட் சாலட்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாப்பிடுவாங்க. ஸோ அவங்களுக்குமே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மற்றபடி இந்த பவுல்னால் எந்த ஒரு யூஸும் கிடையாது. பட் வந்து இப்போ நான் செய்கிற பவுலை வந்துட்டு திரும்பவும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்துட்டு லெமனை வந்துட்டு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட போட்டுடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கலர் வேணும் அப்படின்னா ரஸ்னா பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஐடியா தோணுச்சு. ஸோ நான் இதேமாரி ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஐடியா உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதை வந்துட்டு நான் வந்து லெமன் வந்து அந்த பேஸ்க்காக கீழே வச்சுருக்கேன். ஏன்னா கொஞ்சம் பவுல் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ நான் வந்து வாட்டர்லேயே செய்யும் போது இன்னுமே நல்லா தான் இருந்துச்சு. நீங்கள் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதை திரும்பவும் யூஸ் பண்ணணும் இந்த பவுலை அப்படின்றதுக்காக தான் நான் இதேமாரி ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்பவே நல்லா வந்துச்சு. இதோட டேஸ்ட்டும் வந்து நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது மேலே வந்து நம்ம இப்போ பவுல் வச்சிடலாம். பவுல் வச்சுட்டு மீதி இருக்கிற ஜூஸை வந்துட்டு சைடில் ஊற்றிடலாம். உங்களுக்கு எப்படி இந்த பவுலை டெக்கரேட் பண்ணணும்னு தோணுதோ அந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கிங்க.
இப்போ பவுல் ரெடி ஆயிடுச்சு. இந்த பவுல் வந்து 4 hours வந்து ஃப்ரீசரில் வச்சு எடுத்துகிட்டு வரலாம். நீங்கள் வந்து சில்வர் பவுல் வேணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக யூஸ் பண்ணால் அதுலேயும் நல்லா தான் வரும். ஃப்ரீசர்லேருந்து எடுத்தோடனே ஐஸ் பவுல் இப்படி தான் இருந்துச்சு. அப்படியே ரூம் டெம்பரேச்சரில் ஒரு 5 minutes வச்சுட்டேன். அதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம எடுத்து பார்க்கலாம். இந்த பவுல் செய்யறதுக்கு நான் ஃபர்ஸ்டே வந்து சுகர் ஆட் பண்ணிட்டேன். சுகர் ஆட் பண்ணுறதுனால சீக்கிரமாக மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் நீங்கள் வந்து சுகரை வந்துட்டு லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கிங்க. ஸோ நம்ம இப்போ எடுத்து எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சின்ன பவுல் தான் இப்போ நமக்கு வந்துருந்துச்சு. பட் வந்துட்டு அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த அளவுக்கு ஸ்ட்ரக்சர் வரல. ஏன்னா இதில் வந்து நம்ம சுகர் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்துட்டு நான் ஜூஸில் வந்துட்டு ஆட் பண்ண போகிறேன். இதுலேயே ஆல்ரெடி லெமன் சுகர் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம். கொஞ்சமாக வாட்டர் சேர்த்து அது கூட மிக்ஸ் பண்ண போகிறேன். இந்த ஜூஸும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஐஸ் பவுல் பார்த்தீங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இதை வந்துட்டு கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாமல் ஃபுல்லாக வந்து நம்ம எப்படி வந்து யூஸ் பண்ணுறது, எப்படி நம்ம சாப்பிட்றது அப்படின்றத பார்த்தீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.